வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி ஒன்றை உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். அதாவது தெற்காசிய நாடுகளின் கலாச்சார மற்றும் உணவு தொடர்பான ஒரு நிகழ்வு ஒன்று நடைபெற இருக்கின்றது. அந்த நிகழ்வில் தெற்காசிய நாடுகளில் குறிப்பாக ஜப்பான், சைனா, தாய்லாந்து, இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அநேகர் தமது கலாச்சார உடைகளுடன் வந்திருப்பார்கள். அத்துடன் அவர்களுடைய பாரம்பரிய உணவுகளை அங்கே காட்சிப்படுத்தவும் பரிமாறவும் இருக்கிறார்கள். ஒரே கூரையின் கீழ் தெற்காசிய நாடுகளின் உணவுகளை காண்பதும் அதனை ருசிப்பது என்பதும் ஒரு வித்தியாசமான அனுபவம் தானே. அந்த அனுபவத்தை நான் இன்று பெறப்போகின்றேன். உங்களுக்கும் அதை காண்பிக்க இருக்கின்றேன். குறிப்பாக தெற்காசிய நாடுகளின் உணவுகள் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளாக காணப்படுகின்றது. முதல் 10 நாடுகளை எடுத்துக்கொண்டால் அதில் அநேக நாடுகள், குறிப்பாக ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகள் அந்த நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொண்ட நாடுகளின் வரிசையில் இந்த நாடுகள் வருகின்றன. ஆகவே குறிப்பாக மேற்கத்திய நாட்டவர்களும் தெற்காசிய நாட்டவர்களின் உணவுகளை விரும்பி உண்கின்றார்கள். அப்படியான ஒரு உணவுகள் நிறைந்த ஒரு நிகழ்விற்கு உங்களை அழைத்து செல்ல இருக்கின்ற வாருங்கள் பார்ப்போம். Canadian Multicultural Council Asian Foods and Culture என்ற இடத்துக்குள்ள இருக்கிறோம். அதில் sa'yo'y may papuli ngayon kailan may ikaw ang lahat ng aking galaw ang sanhi நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது தெற்காசிய நாட்டவர்களின் உணவு சம்பந்தமாக மாத்திரம் கதைத்திருந்தேன். இங்கு வந்து பார்த்த பொழுது தெற்காசிய நாட்டவர்கள் அவர்தம் கலாச்சார உடையுடன் வந்தது மாத்திரமன்றி அவர்களுடைய பாரம்பரிய நடனங்கள், நாட்டியங்கள், பாடல்கள் போன்ற நிகழ்ச்சிகளையும் அந்த பாரம்பரிய உடைகளுடன், அவர்களுடைய கலாச்சார உடைகளுடன் வழங்கியிருந்தமை கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. தெற்காசிய நாட்டவர்கள் என்று குறிப்பிடும் பொழுது குறிப்பாக ஜப்பான், பர்மா, தாய்லாந்து, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், நேபாள் போன்ற நாட்டவர்களும்
ஏனைய சில கலாச்சார தனித்துவமான கலாச்சாரங்களை கொண்டிருந்த சமூகத்தவர்களையும் அங்கே அழைத்திருந்தார்கள். குறிப்பாக ஸ்ரீலங்கா என்ற நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எவரும் அங்கு காணப்படவில்லை, அல்லது இந்தியா என்ற நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவரும் அங்கு காணப்படவில்லை. ஆனால் ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற தமிழ் சமூகத்தை தனியொரு கலாச்சார இனமாக ஒரு தனித்துவமான இனமாக கருதி அவர்களையும் இந்த கனடிய பன்முக கலாச்சாரம் என்ற இந்த நிறுவனத்தில் இணைத்து இந்த நிகழ்ச்சிக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். தமிழர்களை, குறிப்பாக கனடிய தமிழர் பேரவையின் ஊடாக அழைப்பு விடுத்திருந்தார்கள். எல்லா நாட்டவரின் கலாச்சார நிகழ்வுகளை, கலாச்சார உடைகளை, அவர்களுடைய பாரம்பரிய உணவுகளை ஒரு கூரையின் கீழ் காண்பது என்பது மிகவும் அரிதான ஒரு நிகழ்வாகவே இதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. I
வணக்கம் ஜெயச்சந்திரன். நாங்கள் இப்போது கனேடியன் மல்டிகல்ச்சரல் கவுன்சில் ஏஷியன் ஃபுட்ஸ் அண்ட் கல்ச்சர் என்ற இடத்துக்குள்ள இருக்கிறோம். அதில் கனேடியன் தமிழர் பேரவை ஒரு அங்கத்துவர் இப்போ 4 வருஷமாக. அதில் நான் தான் லயசனாக இருக்கிறேன், இன்னொருவரும் இருக்கிறார், அவர் இன்னைக்கு வரையெல்லாம் போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷத்துக்கு முதல் இந்த கமிட்டியை இவங்க ஃபார்ம் பண்ணவங்க. என்னென்னா இப்போ ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து கிண பேர் இங்கே வந்திருக்கணும். அப்போது ஒவ்வொரு கம்யூனிட்டியும் கனெக்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்து இருக்கிற ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் சேர்த்து என்னென்று நாங்கள் ஒருமிக்க இருந்து கொண்டு என்ன மாதிரி நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு போகலாம், எங்களுக்கு ஏஷியன் கண்ட்ரீஸ்லேருந்து என்ன அதை எடுக்கணுமெண்டா என்ன மாதிரி எடுக்கலாம்ட்டு அந்த இதோடு தான் இதை துவங்கினது. எங்களுக்கு ஜப்பானீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு ஆள் அடித்து சொன்னார், தமிழ் ஒரு கண்ட்ரி இல்லாட்டிலும் நீங்கள் பெரும்பான்மை ஆக்கள் இங்கே டொராண்டோவில் ஆனபடியாக உங்களையும் ஒரு கமிட்டிக்குள்ள எடுக்கணும், ஆனபடியாக கட்டாயம் வந்து சேருங்க உண்டு. அவர் அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து கனேடியன் தமிழர் பேரவை ஒரு மெம்பராக வந்தது. அப்போ 2017 வந்து இப்போ 7 இயர்ஸ் வந்துட்டது. அப்போ ஒவ்வொரு வருஷம் இந்த மீட்டிங் வந்து அந்த ஏஷியன் கண்ட்ரீஸில் இருக்கிற சாப்பாடுகள் எல்லாம் விதமான சாப்பாடுகளையும் கொண்டு வந்து விதமான உடுப்புகளையும் போட்டுக்கொண்டு வந்து இங்கே நாங்கள் எல்லாம் ஒன்றிக்கு கூடி எங்களோட டான்ஸுகள் அதெல்லாம் மற்ற வருஷங்களில் எங்களுக்கு டான்ஸ் எல்லாம் இருந்தது. இங்கே இந்த முறை கொஞ்சம் கூட வந்துட்டபடியாக நான் எங்களோட தமிழ் டான்ஸை ஒன்றும் போடையில, இல்லாட்டி தமிழ் டான்ஸும் இதில் வந்திருக்கும் கட்டாயம். இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சாப்பாடுகள் ஃப்ரம் விதமான கண்ட்ரீஸ்லேருந்து இருக்கும். அது ஒன்று நேபாளில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட பருப்பு கறி நானே வச்சேன் நான் வீட்டில். அதை விட இடியாப்பம் புட்டு மிக்ஸ், இடியாப்பம் மிக்ஸ், சம்பல், அங்கே மோதகம் டெசர்ட்டோடு இருக்குது. இது வந்து இந்தோனேஷியன் பெவிலியன் மாதிரி அவைகள் இப்போ சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு இருக்கணும்.
என்னதான் வளைத்து வளைத்து ஒளி பதிவு செய்திருந்தாலும் சோறு நமக்கு முக்கியம்தானே. தெற்கு ஆசிய நாடுகளின் கலாச்சார உணவு மற்றும் கலாச்சார நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் பேசும் மக்களாகிய நாம் நமக்கு நாடு இல்லாவிட்டாலும் எம்மை ஒரு நாட்டவர்கள் என்ற அங்கீகாரம் வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். கனடிய தமிழர் பேரவை சார்பாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கலாச்சார நிகழ்வில் பங்கு பற்றியதற்கு மிகவும் பெருமையாகவும் வரப்பிரசாதமாகவும் கருதுகின்றோம். எமது உணவுகள், எமது கலாச்சார பண்பாடுகள் சார்ந்த விடயங்களை காட்சிப்படுத்தவும் ஏனைய இனத்தவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சிகள் வருடம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.